வா. வாட் ஆர் யூ டூயிங்? நீ இப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஐ கேன் மேனேஜ். எனக்கு தெரியும் நீ ஒரு சூப்பர் வுமன், என்ன வேணாலும் பண்ணுவ. வா. ஐ அம் சீரியஸ் யா. நான் தனியாவே போவேன். You really don't need to come. Don't waste your time. இப்படி நீ பேசி பேசி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. தெரியுமா? நீ அமைதியா இருக்கும்போது ரொம்ப நல்லவளா இருக்க. சோ கம். உன் தொந்தரவை எல்லாரும் எப்படிதான் தாங்கிக்கிறாங்களோ. தொந்தரவா? உனக்கு தான் நான் தொந்தரவா தெரியறேன். ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உன்னை. ஓகே, நம்பிட்டேன். ஒரு நிமிஷம். உனக்கு விளையாட்டா இருக்கா? I am serious. Serious? Yeah. அப்ப கிளம்பு. அவங்க எல்லாம் உடனே போய் பாரு. They must be missing you. ஜெய்ப்பூர்ல 2 நாள் மீட்டிங் இருக்கு. போங்க. அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. 2 நாள் எனக்கு தொல்லை இருக்காது. ஹாய். ஹேய். ஹாய் சார். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ரன்பீர், கால் மீ ரன்பீர். நான் தான் உன் பாஸ் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். இங்க பார்த்தா ரன்பீர், there is no call for you னு சொல்ல வந்தேன். No calls for me? No. Not even one? No. Oh, thanks, sweetie. So sweet. I will see you. ஸ்வீட்டியா? Hi. ஹாய் ரன்பீர். நீ ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு நினைச்சேன். I mean, I'm so sorry sir. நான் என்ன சொல்ல வந்தேன்னா. Okay, calm down. I love what you are wearing. Looking very pretty. Thank you sir. It's okay. Good morning sir. Okay. இவன் இந்த கம்பெனியை மூட போறது நிச்சயம். வேலை செய்ய வந்தானா இல்ல ஃப்ளர்ட் பண்ண வந்தானா? யா, ஆலியாவோட ரிப்போர்ட்ஸ். ஆல் ரைட். எஸ், ஆல் ஃபைன். பார்க்கிறதுக்கு அப்படின்னா ஆலியாவோட ஹெல்த் நல்லா இருக்கு. ஷீ இஸ் ஃபைன். பிபி, பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கா. as I told you, ஆலியா ஸ்ட்ரெஸ் ஆகாம நீங்க தான் அவளை பாத்துக்கணும். அவளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா she will go in depression. ஒருவேளை அவளுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அவ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ ஆல்ரெடி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கா. ஆனா லக்கிலி நீங்க அவளை இங்க உடனே கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவங்க இந்த மாதிரி பண்றதுக்கான காரணம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஆலியாவை கூட்டிட்டு வரும்போது இன்னொரு பேஷண்ட்டையும் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. திஷா, ஆலியா சூசைட் பண்றதுக்கான காரணம் அதுவா கூட இருக்கலாம்னு நான் நினைச்சேன். இல்ல, அது இல்ல. அந்த சமயம் நான் நினைச்சேன். ஆனா அவ மேரிடுன்னு எனக்கு தெரியாம போச்சு. கிரண், ஐ மீன் திஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னு உனக்கு தெரியுமா? Thank you. இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க? நான் தான் நல்லா இருக்கேன்ல. இங்க பாரு, நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லா வேலையும் நான் தானே பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஈவென்ட் கம்பெனிக்கு நாம 2 பேரும் 50-50 பார்ட்னர்ஸ். அப்புறம் நான் 50% தானே வேலை பார்ப்பேன். Stop doing all this. இது ஹாஸ்பிடல். இல்ல, நீ ஆபீஸ்ல கூட எங்க பேச விடுற? ஏன்னா அது ஆபீஸ். அப்ப எங்க தான் பேசுறது? எங்கேயுமே வேண்டாம். என் கூட எங்கேயும் வர வேண்டாம். ஏன் சொல்ற? நீ என்ன எனக்கு தங்கச்சி மாதிரியா? ஓ, ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லல்ல. ஏய், ஆனா நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? நீ ஒரு செல்ஃபிஷ் ஃப்ரெண்ட். எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க. சரியா? சொல்லு. இங்க பாரு திஷா, லைஃப்ல ஒரு செல்ஃபிஷ் ஃப்ரெண்ட் இருக்கிறது ரொம்ப அவசியம். அது என்னன்னா, பெண்கள் தனத்தானே ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தினமும் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் உன்னை விரும்புறேன்னு கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நான் பணத்தை லவ் பண்றேன். and I wanted to earn money for me. உன்னுடைய கவனம் வேலையிலேயே இருக்கணும். அதனால நான் உன்னை ஃப்ளர்ட்டும் பண்ணல. என்ன கரெக்டா சொல்றேனா? உன்னால ஃப்ளர்ட் கூட பண்ண முடியாது. அப்படியா? சேலஞ்சா? செஞ்சுதான் காட்டேன். அப்புறம் இந்த செகண்ட் தாட் என்னன்னா, நான் இந்த ரிஸ்கை எடுக்க மாட்டேன். ஏன்னா நீ கோவத்துல இந்த கம்பெனியை விட்டுட்டேன்னா என்னால இந்த கம்பெனியை தனியா பாத்துக்க முடியாது. நீ ஒரு வேம்பயர் தெரியுமா? ரத்தத்தை உரிய மட்டும் தான் தெரியும் உனக்கு. ஓ அப்படியா? டாக்டர் ரத்தம் எடுத்தா ஒத்துப்பீங்க. ஒரு நல்ல நண்பன் ரத்தத்தை உறிஞ்சா உடனே அவனை வேம்பயர்னு சொல்லுவியா? இப்ப எங்க போற? ஏய், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. டாக்டர் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு, நான் இப்ப கிளம்பணும். ஐ ஹாவ் a date. போய் பாத்துட்டு வா. திட்டு வாங்குவல்ல, அப்ப தெரியும். இல்ல, அவன் யாரு என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, ரொம்ப கேர் எடுத்துக்கிறான். அது எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? அவன் அவளுடைய ஹஸ்பண்ட்னு பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கணும். நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பேசிப்பாங்களோ அப்படிதான் பேசிக்கிட்டாங்க.
ஓ சாரி டு இன்டரப்ட் டாக்டர், பட் நாங்க வெளியில வெயிட் பண்றோம். ஸோ ஐ ஜஸ்ட் அவுட் ஆஃப் லேட்டிங் யூ நோ. ஓகே, வி வில் டெல் யூ. ஓகே. என்னாச்சு? அவன்தான் திஷாவோட ஹஸ்பண்ட். பிராச்சியும் சஹானாவும் அவங்க ஒரு தெருவு தள்ளி சரிதாமா வீட்டு நம்பர் 147ல இருக்காங்க. சரிதாமா கிட்ட கேட்போமா ஆலியாவோட ஆனிவர்சரி பார்ட்டியில கேட்டரிங் பண்ணுவாங்களான்னு? அவங்களுக்கு இந்த தடவை டைமும் கிடைக்கும். சரிதம்மா யோசிக்க மாட்டாங்க. ஆனா அனுராதா நான் சொல்லாம கொள்ளாம வந்துட்டதா நினைக்க மாட்டாங்களா? பேசாம ஃபோன் பண்ணுவோம். நான் ஏன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்? அவங்க என்ன நினைப்பாங்க? நேத்து மெசேஜ் பண்ண இன்னைக்கு ஃபோன் பண்றேன், தப்பா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களா? சரிதம்மாக்கு ஃபோன் பண்ணுவோம். இன்னைக்கு அந்த கடைக்காரனை நீ ஒரு வழி பண்ணிட்ட போ. நான் எப்பவும் என்ன நினைப்பேன்னா, என்ன தவிர வேற யாரும் பேரம் பேச மாட்டாங்கன்னு. ஆனா நீ நல்லா பேரம் பேசுற. நீயும் எதுலயும் குறைஞ்சவல்ல. எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்தாங்க. அப்படியா? சரி, பேக்க கொடுங்க. வேண்டாம் வேணாம். அட மிஸ்டர் மெஹரா. ஹலோ ஹலோ சரிதம்மா, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். அட உங்க பேச்ச கேட்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அடடா, இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேலை விஷயமா பேசணும். அது ஆலியாவோட ஆனிவர்சரி பார்ட்டி வருது, அதுக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணணும். அதான் கேட்டரிங் பத்தி பேசணும். நான் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துட்டுமா? அது என்னன்னா ஆர்கின் ஹோட்டலுக்கு வெளியில இருக்கேன். நாங்களும் அந்த ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கோம். அப்புறம் என் கூட பிராச்சியோட அம்மாவும் இருக்காங்க. இங்கேயே பாத்துப்போமே. முதல்ல காஃபி வாங்கி கொடுங்க, அப்புறம் பிசினஸ் பத்தியும் நம்ம பேசி முடிச்சிடலாம். அட ஹோட்டலுக்கு வெளியில ஏன் நிக்கிறீங்க? கேஃபேக்குள்ள வாங்க, நான் உங்களை பார்க்க அங்க வந்துடுறேன். அங்கேயே காஃபி குடிச்சிட்டு நாம பேசலாம். அது அவரு நம்மள காஃபி குடிக்க உள்ள வர சொன்னாரு, ஹோட்டலுக்குள்ள. அட என்னப்பா இது, ஹோட்டல் பேரை ஏன் சொன்னோம் நாம? உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ வேற அபி. பிரக்யா, இதோ இந்த பக்கமா போலாம். இந்த ஹோட்டலுக்கு ஷார்ட் கட் இருக்கு. அந்த ஹோட்டல்ல ஏசி இருக்கும்ல. அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். திஷா, பேஷண்ட் வெளியே வந்துட்டாரு. கம், லெட்ஸ் கோ. ஓ காட், என்ன? நான் என்னோட ஃபைலை கார்லயே வச்சுட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்கே இரு. வெயிட், நானும் வரேன். நீங்க வேலை பார்க்க வந்திருக்கியா இல்ல பொண்ணுங்களோட ஃப்ளர்ட் பண்ண வந்திருக்கியா? அடடா, வாட் யூ மீன் நவ? What do you mean? நான் தான் பார்த்தனே, அந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு நீ என்ன சொன்ன? ஸ்வீட்டியா? எங்க பாரு ரன்பீர், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. ஸ்டாஃப்ங்க தன்னோட பாஸ் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அவங்களோட எந்த வேலையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும்னு எல்லாம் பாஸ் கையில தான் இருக்கு. நீ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நீ உன் ஸ்டாஃபோட உழைப்ப பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும். ஏன்னா வேலை பார்க்கணும்னா நிறைய உழைக்க வேண்டியதா இருக்கும். அதை யார் வேணாலும் செய்யலாம். உன்னோட அப்பாவா இருக்கலாம், இந்த ஆபீஸோட ஸ்டாஃபா இருக்கலாம், இல்ல நீ இல்ல. ஏன்னா அதுக்கான நேரம் உனக்கு இல்ல. நீ பொண்ணுங்க பின்னாடி தான் அலைவ. அவ பேரு ஸ்வீட்டி தான். அவ பேரு ஸ்வீட்டி இல்ல, வெரோனிகா. ஓ போய், அவதான் அவ பேரு ஸ்வீட்டின்னு சொன்னா. பொய்யா? அது எப்படி முடியும்? நான் அவகிட்ட 12 நிமிஷமா பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் அவகிட்ட இப்பவே நீ இவ்வளவு ஸ்வீட்டா இருந்தீங்கன்னா குழந்தையில எப்படி இருந்திருப்பேன்னு கேட்டேன். நான் ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததுனாலதான் எனக்கு ஸ்வீட்டின்னு பேர் வச்சிட்டாங்கன்னு சொன்னான். அவ அம்மா பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவும் ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? அப்போ அவளோட அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எனக்கு அவளை பத்தி எல்லாமே தெரியும். அந்த பொண்ணு மயூர் விஹார்ல இருக்கா. மயூர் விஹார்ல தனியா சிங்கிள், நோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. அப்புறம் அவ அபார்ட்மெண்ட்ல இருக்கா தனியா, ஒரு ரூம்மேட்டும் கிடையாது. இதெல்லாம் அவதான் உனக்கு சொன்னாளா? இங்க பார் பிரச்சி, நான் ஒரு டேலண்டான பையன், சரியா? ஒரு பொண்ணு என் முன்னாடி வந்தானா அவளோட ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா ப்ரொஃபைலும் என் முன்னாடி அப்படியே தெரியும். நீ போய் சொல்ற. நான் போய் சொல்றேனா? என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்ப போய் நீயே கேளு ஸ்வீட்டி கிட்ட. அப்படியா? அப்ப அந்த ரூபாலி கதை என்ன? நீ அவகிட்ட என்ன சொன்ன? நைஸ் ட்ரெஸ். நீ என்ன பார்ட்டிக்கு வந்திருக்க? அந்த ட்ரெஸ்ல அப்படி என்ன இருக்கு? Are you jealous? ஓகே சரி, ஓகே. நான் உன்னை டேட் பண்ண மாட்டேன். ஓகே, ஒரு விஷயம் உறுதி, நீ இருக்கியே
உன்னை நல்லா உங்க லிஸ்ட்லயே சேர்த்த முடியாது. அதுவும் எப்பவும் இல்ல, நாட் எவ்ரிடே, ஒன்ஸ் இன் a blue moon. இல்லனா நீ ரொம்ப வித்தியாசமான வினோதமான ஆளு. பிராச்சி, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் வித்தியாசமான ஆளுன்னு மட்டும் சொல்லாத ப்ளீஸ். லுக் அட் மீ, ஐ அம் such a sweet boy. Oi, sweet boy. How is it going? Hey, Dad. Hi. Hi, come. எப்படி இருக்கீங்க? I am fine. How are you? Good to see you. Good. ஹலோ சார். Hello, Prachi. How are you? இங்க பாருமா, இவன் எப்படி வேலை செய்யறான்னு எனக்கு நீ ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகே? What? ஓகே சார், ஷூர், ஐ வில். குட் கேர்ள். Dad, come on Dad. நீங்க என்கிட்ட கேளுங்க நான் எப்படி வேலை செய்றேன்னு. என்கிட்ட கேளுங்க ப்ளீஸ். நீ எப்படி வேலை செய்யற? Fantastic. I'm killing it. நல்ல வேலை செய்யற ஐடியால என்கிட்ட இல்ல. இதத்தான் நான் கேட்க விரும்பினேன். ஏன்னா நீ சொன்னா ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லுவேன். அதை தான் கேட்கணும். ஆக்சுவலி நான் உன்னை பத்தி மத்தவங்க பாராட்டி கேட்கணும். பாராட்டு நிச்சயமா கிடைக்காதுப்பா. அவ வாயால என்ன ஒரு வார்த்தை கூட பாராட்டி சொல்ல மாட்டேன், என்ன அசிங்கப்படுத்துவா. ஏன் அப்படி சொல்ற? ஒன்றும் இல்லை, அது சும்மா. எம்ப்ளாயிஸ் எப்பவுமே இப்படிதான், அவங்களுக்குள்ள ஒரு ஜெலஸ் இருக்கும். அப்படிப்பட்டவங்க பாராட்டுவாங்களா என்ன பிரச்சனை? ஆனா ஒரு விஷயத்தை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ எம்ப்ளாயி கிடையாது, நீ ஒரு பாஸ், சரியா? அதனால உன்னோட ரிப்போர்ட் எனக்கு வேணும், இவளோட வாயில இருக்கு, ஆன் டெய்லி பேசிஸ். Hey, are you okay? Yeah, I am okay. வலிக்குதா? I am okay கண்ணா. என்னடா இது, உங்க முட்டி எப்போ சரியாகும்? நீ ஏன்டா இவ்வளவு கவலைப்படுற? மறுபடியும் இங்க என்ன உட்கார வச்சுட்டு நீ வீட்ல இருக்கலாம்னு பாக்குறியா? எனக்கு ப்ராப்ளமே உங்களோட ஸ்டிக்கு தான். முன்னாடி எல்லாம் எப்படி நடப்பீங்க, கம்பீரமான நட, நம்ம சிவாஜி கணேசன் மாதிரி. ஆனா இப்ப பாருங்க, நீங்க நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்களால முடியும். எங்க அவர மாதிரி ஒரு டான்ஸ் போடுங்க பார்க்கலாம். எங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்ல, ஆனா டான்ஸ் ஆட மட்டும் சொல்லாத, பாத்துக்க. அவ்வளவுதான், பாக்கி எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். உண்மையாவே சொல்றேன், உங்களோட கட்டுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசான காலத்துல நான் உங்க கூட இருக்கேன், இது வேண்டாம் ப்ளீஸ். வயசான காலத்துல நீ எனக்கு துணையா இருக்க, நான் ஒத்துக்கிறேன்டா. அவ்வளவு சீக்கிரம் இந்த கட்டை என்னால விட்டுட முடியாது. நான் ஒரு வேளை விட்டுட்டா நீ ஆபீஸை விட்டுட்டு வீட்டுல உட்கார்றதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிரும். அப்புறம் இது இன்னொரு வேலைக்கும் உதவும்ல. அப்புறம் நான் இந்த தடியை விட்டுட்டேன்னா தூரத்துல இருந்து உட எப்படி அடிக்கிறது? என்னப்பா நீங்க, சரியா தெரியும்ல, எனக்கு இன்னொரு ஸ்பேர் டாட் கூட இருக்காரு. நான் விருப்பப்பட்டா அவர் என்ன அடாப்ட் பண்ணிப்பாரு. ஓவரா திங்க் பண்ணாத. ஏன்னா அபியாலெல்லாம் உன்னை அடாப்ட் பண்ண முடியாது. அவன் உன்னை அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடி அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தியாகம் பண்ணி ஆகணும். அது அவனால முடியாது. உன்னோட இந்த லைஃப் இருக்கு பாத்தியா, அது இந்த ஜென்மத்துல என் கூட தான். சிரிக்காத, ஏன்னா உனக்குள்ள அடங்கி இருக்கிறது என்னோட இல்ல உயிர் உயிர் உயிர். சரி பிராச்சி, யூ ஹேவ் டு ரிப்போர்ட் மீ ஹவ் மை டைகர் கம் ரோஸ் இன் தி ஆபீஸ் எவ்ரி டே. டாட், இப்போ கூடவா? இப்போ கூட தான், எப்பவுமே. ஐ டோன்ட் லைக் யூ பிராச்சி. ஏன்னு சொல்லட்டுமா, என்னை விட என் டாட் உன்னதான் அதிகமா நம்புறாரு. யார வேணாலும் நம்பலாம், ஆனா உன் மேலதான் பாசம் வச்சிருக்காரு. ஆபீஸ பொறுத்த வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு நீ ஒரு நல்ல பிள்ளையா தான் இருக்க. நீ நல்லவனா இருந்தா கண்டிப்பா கெட்டவனா இருக்க முடியாது இல்ல? அதனால இந்த பேட் பாய் ஆகிற முயற்சி பண்ணிட்டு இருக்கல, இமேஜ் கிரியேட் பண்றல, அதை பண்ணாத. நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. ஆபீஸ பொறுத்த வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு நீ ஒரு நல்ல பிள்ளையா தான் இருக்க. நீ நல்லவனா இருந்தா கண்டிப்பா கெட்டவனா இருக்க முடியாது இல்ல? அதனால இந்த பேட் பாய் ஆகிற முயற்சி பண்ணிட்டு இருக்கல, இமேஜ் கிரியேட் பண்றல, அதை பண்ணாத. நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. இத இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? ஓ, எவ்வளோ நல்லா இருக்குல்ல. காஃபி என்ட்ரன்ஸ் அங்கதான் இருக்கு போல இருக்கு. அடேங்க அப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஹோட்டல் முதலாளி ரொம்ப செலவழிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க. சரிதாமா. அது மிஸ்டர் மெஹரா நேரம் வந்திருப்பாரா? ஏன்னா நம்ம அந்த பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அவர் பார்க் பண்ணிட்டு இங்க வந்திருந்தா என்ன ஆகுறது? அட இருக்காது. வந்திருந்தாருன்னா நம்மள பாத்துக்க மாட்டாரா? எஸ் மேம். ரிசர்வேஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல. அப்ப வாங்க இந்த பக்கம். சீனியர் சிட்டிசனுக்கு வாங்க, இங்கதான். தேங்க்யூ. 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 மேடம், உங்களுடைய ஆர்டர் ப்ளீஸ். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, நாங்க ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம்.
இது வரைக்கும் நான் இந்த ஹோட்டலை வெளியில இருந்து தான் பாத்திருக்கேன். முதல் தடவையா உள்ள வந்திருக்கேன். நீயும் முதல் தடவையா தானே வந்திருக்க? ஆமால, நீ டெல்லிக்கே முதல் தடவையா தானே வந்திருக்க? நானும் இருக்கேன் பாரு. அப்புறம் தெரியுமா, நிறைய தடவை இது உள்ள வந்து பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். உள்ள வந்து டீ குடிக்கணும்னு ஆசை. ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு, தைரியம் கிடையாது. அட, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன யார் வீட்டுக்குள்ளேயாவது போக போறீங்களா என்ன? இது ஒரு ரெஸ்டாரண்ட். இங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போக போறீங்க. ஆ. ஆனா ஒருவேளை நான் இதுக்குள்ளர வந்தேன்னா எல்லாரும் என்னதானே பாப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இப்ப நீங்க தனியாவா வந்திருக்கீங்க? நானும் உங்க கூட வந்திருக்கேனே. ஆ, இப்ப நீ என் கூட இருக்கும்போது கொஞ்சம் பயம் கம்மியா இருக்கு. நீங்க கூட இருக்கிறதுனால இன்னொரு வேலையும் சேர்த்து செஞ்சிடலாம். தம்பி, கொஞ்சம் இங்க வாயேன்பா. சொல்லுங்க. இங்க இந்த ரொட்டி கிடைக்குமா? என்னது? அதான்ப்பா ரொட்டி. இந்த குஜராத்காரங்க பண்ணுவாங்களே வெந்தயம் எல்லாம் போட்டு, அதான்ப்பா இந்த ரொட்டி மெலிசா இருக்குமே ரொட்டி. அம்மா, இங்க அது கிடைக்காது. வேணும்னா உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். இல்ல, எனக்கு சாப்பிட வேணாம். அது அது என்னன்னா, நான் வந்து கேட்டரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட இருந்து தினமும் ரொட்டி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு போதுமான டிஸ்கவுண்ட்ல கொடுப்பேன். நான் ஓனர் கிட்ட பேசிட்டு சொல்றேன். அப்ப நீங்க ஓனர் இல்லையா? சூட் கோட் எல்லாம் போட்டிருக்கிறத பார்த்தா நீங்க தான் ஓனர்னு நினைச்சிட்டேன். நான் மேனேஜர். அப்ப சரி, மேனேஜர் தம்பி, உங்க ஓனர் கிட்ட நான் பேசுறேன். அவர் எனக்கு அறிமுகப்படுத்துறியா? நீங்க கொஞ்சம் வெயிட்டர் அனுப்புங்களேன். தேங்க்யூ. ஓனர் கிட்ட அப்புறமா பேசிக்கோங்க. எஸ் மேம், உங்களுடைய ஆர்டர் சொல்லுங்க ப்ளீஸ். 2 சமோசா சட்னியோட சேர்த்து கொடுங்க. என்ன? அப்புறம் ஒரு காஃபி. ஓகே மேம். தேங்க்யூ. மிஸ்டர் மெஹராவோட போன். நீ எதுக்காக இப்ப நர்வஸ் ஆகுற? மிஸ்டர் மெஹரா வராருங்கிறதுக்காகவா? இல்ல, அது வந்து நர்வஸ்லாம் இல்ல. அப்புறம் நான் என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறேன். அதான் உங்களுக்கே தெரியும்ல, போன தடவை அவர் பார்த்த போது நான் ரொம்ப மோசமா அவர்கிட்ட பிஹேவ் பண்ணேன். அவர் எனக்கு கடவுள் மாதிரி. அவர் பிராச்சிக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவர்கிட்ட அவ்வளவு மோசமா பேசிட்டு இப்ப தேங்க்யூ எப்படி சொல்றது? சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு பேச ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஆமா. இல்ல அண்ணா, முதல்ல நான் அவர்கிட்ட பேசட்டுமா? ஹலோ. அது சாரி, கார் பார்க் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க இருக்கீங்களா, கிளம்பிட்டீங்களா? இல்ல இல்ல, நாங்க அப்பத்துல இருந்து இங்கதான் உட்கார்ந்துருக்கோம்.